ப்ராடக்ட் இதுதான். என்ன பாத்துட்டீங்களா? நம்ம கொரியர் நம்ம மச்சான் கையில் ஆல்ரெடி நீங்க தமிழ்ல பாத்துருப்பீங்க. ஆனா நம்ம டிஃபரெண்டா ஒரு எஃபெக்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப டெரரா தான் இருக்கும். இது வந்து நம்ம காம்போ பேக்கா தான் நம்ம வாங்கியிருக்கோம். கோயஸ் அதான் அதான் ஏஷ்மாலும் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து இதுல கிடையாதுன்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சேட்டை பண்ணி விட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்க. நம்ம Oh my god, this one. நாங்க பாருங்க டக் டக் சவுண்டா இப்போ எதுக்குன்னா சில்ட்ரன்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து பைக்குள்ள போட்டு ஊரை சுத்தி பாக்குறதுக்கு சும்மா. வெல்கம் பேக் ஐக்கி பார்ட்னர்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு சவுதி அரேபியால இருந்து இன்னைக்கு என்ன பிளாக் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி ஒரு புது அப்டேட்டுங்க. ஆல்ரெடி நீங்க தன்மையில பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அது என்ன ப்ராடக்ட் என்ன ஏதாவது நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவா நான் காட்ட போறேன். அது எப்படி இருக்கு, ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு நம்ம சேனலை பத்தி நம்மளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டீங்க. இது போல சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே இருங்க. உங்க அன்பையை லவை கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னும் மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து சவுதியில காட்டுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். உங்க லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல யாரும் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ப்ராடக்ட் வந்துகிட்டு இருக்கு. தான் ஐவா கேஷ் இப்போ நம்ம கொரியர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இது பண்ணிட்டு நம்ம மச்சான் கொடுக்குறாங்க கேஷு. நமக்கான ப்ராடக்ட் இதுதான் என்ன அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? நம்ம கொரியர் நம்ம மச்சான் கையில் தான் வாங்கியிருக்காங்க. பாருங்கள். இப்போ இது எப்படி நம்ம இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அன்பாக்சிங் வீடியோ தான். இதுக்கு வந்து நீங்கள் ட்ரையல் வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் மேக் பண்ணி போடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க, சரியா? இப்போ வந்து நம்ம இந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எஃபெக்ட் கொடுப்போன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வாங்க நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப குயிக்காக முடிக்கணும் இந்த அன்பாக்சிங் வீடியோவை. அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதை நான் யார் எடுக்காங்க? நம்ம ஃப்ரெண்டு தான், எம்னி ஃப்ரெண்டு. நம்ம சதிக்குன்னு சொல்லுவோம் அவங்கள. பிரதர் ஐவா. Yes, you my brother. you're my brother. This is my brother Akbar Ali, India. The kalam ada support, subscribe. This for Akbar Ali. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் ரொம்ப டெரரா தான் இருக்கும். Samir, எப்படி இருக்கு? this Prince Samir. இதை வந்து நம்ம எப்படி ஓபன் பண்றோம்னா வெளுத்து பிரிச்சு வாங்குறோம். I don't understand. What about? What do you say? பாத்தீங்களா? Holy Land Lark M2. Oh my god. இது வந்து நம்ம காம்போ பேக்கா தான் நம்ம வாங்கியிருக்கோம். கோயஸ் அதான் very good. அதான் ஏஷ்மாலும் I don't know. ஷூ அதான் மைக். ஆனா கிர்கிர் ஜாதா யூடியூப் சேனல். இது பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஹாலி லேண்ட்கா லார்க் M2 மைக் தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இது நம்ம அலி எக்ஸ்பிரஸ்ல ஆர்டர் போட்டோம். நம்மளுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 12,000 ரூபாய் கிட்ட ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து இதுல கிடையாதுன்னு தான் போட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன சேட்டை பண்ணி விட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஓபன் பண்ணி இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க இங்க வாங்க முதி. Come on. நீ பாத்தீங்கன்னா பாக்ஸ் எங்க இருந்து ஓபன் பண்ணலாம் மேல கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படி கத்திட்டு சிரிக்கிக்கிட்டே மாஷாஅல்லாஹ் பரக்கா பிஸ்மில்லாஹ் வந்து நம்ம லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மைக் வந்து காஸ்ட்லியான மைக் வாங்கியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி தான். ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து உங்க லவ்வும் உங்க சப்போர்ட்டும் எனக்கு அதிகமா இருக்கு. சரி நம்மளுக்கு உங்களுக்கு வீடியோ நல்லா கிளியரா கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கிறது. இது எக்ஸ்பென்சிவ் தான், என்னோட தகுதிக்கு மீறினது தான். ஆனால் உங்களுக்காண்டி தான் இந்த ப்ராடக்ட்டு. ப்ளீஸ் என்னோட வீடியோக்கு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க, சரியா? சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் அதிகமாக. நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? சார் எங்கே இருக்குது ஸ்டிக்கர்? இது வந்து ஸ்டிக்கரை கட் பண்ணி பாக்ஸ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து யூசர் மேனுவலு, அதோட ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் ஹாலிலேண்டுக்கா தேங்க்யூ கார்டு வேறு கொடுத்துருக்காங்க.
இந்த மைக்கில் ஒட்டக்கூடியது வந்து ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் மெனு கார்டு இதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. This menu பாருங்க, நம்மளுக்கு வந்து அதோட லோகோ வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கூட நம்ம மைக்கில் ஒட்டிக்கலாம். எப்படி என்னென்ன ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாருங்க, இதில் பிளாக் ஒன்றில் பிளாக்கு, ஒயிட் ஒன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்மைலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கரை வந்து கொடுக்குறது யூஸ்ஃபுல்லு தான். ஆனால் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம். இப்போ வந்து நம்மளுக்கு மெயின் மைக்கு தேவை. இப்போ மைக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம Oh my god! This one good. மாஷாஅல்லாஹ், கலாம்தா மாஷாஅல்லாஹ். Mashallah, bismillah. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். Bismillahirrahmanirrahim. இதை வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், மாஷாஅல்லாஹ், Perfect. இது வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கேமரா கனெக்டரோட இது கொடுத்துருக்குறாங்க. இப்போவும் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஆப்பிள் கனெக்டர். இதை வந்து கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு. நம்மளுக்கு இப்போ ஆப்பிள் யூஸ் ஆகாது, நம்மளுக்கு இப்போ ஆண்ட்ராய்டு தான். நம்ம ஆண்ட்ராய்டில் உங்களுக்கே தெரியும், நம்ம ஹார்னர் வந்து மேஜிக் 6 ப்ரோ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இதை உள்ளே வச்சுருவோம், வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு சுருக்கு பை வச்சுருக்காங்க. இந்த சுருக்கு பை எதுக்குன்னா சில்ட்ரெல்லாம் வந்து சேர்த்து நம்ம வந்து பைக்குள்ளே போட்டு ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு சும்மா சொன்னேன். இதை வந்து எப்படின்னா பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எங்கேயும் நம்ம கேரி பண்ணிட்டு போக முடியாது. இப்போ வந்து இதை பிரித்து இது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே போட்டு நம்ம எங்கேனாலும் கேரி பண்ணி போகிறதுக்காண்டி இந்த மாதிரி சின்ன பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். இது பாருங்கள், எல்லாம் சூப்பராக பேக் பண்ணி ஒரு சின்ன இதில் கொடுத்துருக்காங்க கவரில். இது வந்து உங்களுக்கு களத்தில் தொங்க விடுறதுக்காண்டி ஒரு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் மேக்னெட்டிக். இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இது ஆல்ரெடி ரப்பர் வச்சு விட்ருக்காங்க. நம்ம அந்த ரப்பர் எடுத்து தூர போட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக ஓட்டுதுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் கோட்டிங் வந்து எப்படின்னா ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2 கொடுத்துருக்காங்க இதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட நாய்ஸ் கான்சலேஷன் ஸ்பான்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம கிழிச்சு போடுறோம், சரி வேறு வழி இல்லை. நம்மளுக்கு தேவை மைக் தான். இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது போகிறது கிடையாது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா மைக் இதுக்குள்ளே போட்டு உள்ளே வச்சு இங்கே வைக்கிறது. இது வைக்கிறது நல்லா இருக்குமா, அழகாக இருக்குது. ஏதோ லேடிஸ் வச்சு புஸ்ன்னு இருக்க மாதிரி இருக்குது. சாரி லேடிஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஹட் ஆகாதீங்க. இதை வந்து நம்மளுக்கு தேவையில்லை, இதையும் ஓரமாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. சேம் இதே புஸ் பாஞ்சு 2 கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் இது தேவை கிடையாது. அதுக்கப்புறம் சுருக்கு பையில் வேறு என்ன இருக்குது, சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது டைப் சி கேபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கேமரா, நம்ம டிஎஸ்எல்ஆரில் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணி நம்ம டிஎஸ்எல்ஆரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்தில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வாங்கியிருக்க என்னென்னா காம்போ வெர்ஷன் தான் வாங்கியிருக்கோம். காம்போ வந்து காஸ்ட்லி தான். இதில் வந்து நம்ம எல்லாம் யூஸ் ஆகக்கூடியதான். எதுக்கு நம்ம எதையும் தனித்தனியாக வாங்குவோம்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எல்லாம் மொத்தமாக வாங்கியிருக்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே பாருங்கள், நம்ம மைக்கை வந்து நான் எடுக்கவே இல்லை, மைக்கை எடுத்தாச்சு. மைக்கை வந்து இதில் மேக்னெட் பண்ணிக்கலாம். நல்ல டைட்டாக இருக்குங்க. பேக்கை பக்கத்தில் வச்சுக்கணும். பாருங்கள் மேக்னெட்டை பாருங்கள் எப்படி இருக்கு. சவுண்டு கேட்குதா? டக் சவுண்டா? இதை வந்து மேக்னெட் பண்ணிட்டு இது ஒரு கிளிப் டைப்போ, இதை வந்து கிளிப் பண்ணி இப்படி மாட்டிக்கலாம். இதை மாட்டிக்கிட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்தோம்னா செம்ம கிளியராக இருக்கும். நம்ம இதை எதுவும் நான் ட்ரை பண்ணல. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் நம்ம இதுதான் என்னது அன்பாக்சிங் வீடியோ தான். இதுக்கு அடுத்தாப்புல மைக்கே நம்ம இந்த வீடியோவில் ஆன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு பைக்குள்ள ஒன்றுமே இல்லை, அவ்வளோதானா? பாருங்கள் பையே காலியாக இருக்குது, அவ்வளோதான். பையெல்லாம் காலி, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதுதாங்க காம்போ பேக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அன்பாக்சிங். கொஞ்சம் அப்படிக்கு இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கடைக்குள்ளே வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம மொபைலில் மைக் போட்டு இப்போ நீங்கள் இந்த வாய்ஸ் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்ம வந்து மொபைலை கனெக்ட் பண்ணக்கூடிய இது. இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மைக் ஆன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சரி வாங்க.
நம்ம வந்து 2 மைக்கு. இது வந்து நம்ம சவுதி 1 ரியால். இந்த 1 ரியால் இருக்கு பாருங்க, இதுதான் இங்க சவுதியோட 1 ரியால். இந்த 1 ரியால் சைஸ் தாங்க இந்த மைக்கே இருக்குது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மைக் நம்ம கேரி பண்றதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம அந்த 1 ரியால் அளவுக்கு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து இதுல கனெக்ட் பண்ணி இந்த வாய்ஸ்க்கும் இந்த மைக்கோட வாய்ஸ்க்கும் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம வந்து ஃபேர் செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பின்னாலையும் பாருங்க, இதே உங்களுக்கு காட்டல. இது வந்து நம்ம ஒரு மேக்னெட் மாதிரி நம்ம சட்டைக்கு பின்னால் அப்படி வச்சுட்டு இப்படி நம்ம மேக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒட்டி இருக்கா. இதை வந்து நம்ம மைக் இங்கே வச்சிருக்கிறோம். நம்ம வாய்ஸும் நல்லா கிளியராக வந்து கேப்சர் பண்ணோம். இது வந்து இன்னொரு மைக், நம்ம யார்ட்டையும் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறோம், வேற எதுவும் vlog எடுக்கிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த மைக் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கனெக்டில் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி இந்த மைக்கை வந்து பேர் பண்ணி நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா பெஸ்ட்டான வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் கிடைக்கும். சரியா? சரி, வாங்க நம்ம வந்து இதை வந்து இன்வைட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது மைக்கில் தான் நம்ம பேசுகிறோம். முதல் பேசுனதுக்கு எது வித்தியாசம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஆல்வேஸ் கேட்டிங்கன்னா இந்த மைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம வந்து இதில் செக் பண்ண தான் தெரியும். நான் வந்து அதை செக் பண்ணிவிட்டு வாய்ஸ் சரியாக வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் அதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொடுக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இருந்தது இந்த ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் இந்த யூசர் மேனுவல் இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பை மாதிரி கொடுத்துருக்காங்க, சுருக்கு பை. 2 கிளிப் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கேபிளில் சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 நம்ம டிஎஸ்எல்ஆரில் வந்து இந்த இதுக்கு அதை கனெக்ட் பண்ணக்கூடிய கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 டேகு நம்ம வந்து இது செயின் மாதிரி தொங்க போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 நாய்ஸ் கான்சலேஷன் ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டைப் சி ஆண்ட்ராய்டு மொபைலுக்கான கனெக்டரு, ஐஃபோனுக்கான கனெக்டரு, கேமராக்கான இது நம்ம அடாப்டரு, டிஎஸ்எல்ஆர் கேமராக்கான அடாப்டரு, 2 மைக்கு, இதோட 2 பின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுங்க. இது எல்லாரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரம் மாசாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் ஆல்ரெடி நான் மைக்கில் அந்த டெஸ்ட் பண்ணி காட்டேன். அந்த சவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து காம்போ பேக்கு. இது வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு ப்ரைஸ் பண்ணோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து $150 அலி எக்ஸ்பிரஸில் நான் பே பண்ணேன். அது சவுதியோட ரியால் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 550 ரியால் கிட்ட நான் பே பண்ணேன். அதுக்கப்புறம் இது ஃப்ரீ ஷிப்பிங் தான் சொன்னாங்க. ஆனால் வரையில் எனக்கு வந்து 50 ரியாலை வந்து சார்ஜ் பண்ணாங்க. அது எதுக்கு சார்ஜ் பண்ணாங்க என்னதுன்னு கேட்டதுக்கு, உனக்கு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பொருள் 500 மேலே ஆயிடுச்சு, அதனால் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு அதிலேயும் மெசேஜ் வந்துருச்சு. அது என்ன இதுன்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கல. அதுக்கான டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு தான் அதை சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம அந்த டேக்ஸ் அமௌண்ட்டையும் கட்டிட்டு இப்போ நம்ம ப்ராடக்டே வாங்கிட்டோம். இப்போ நம்ம இந்தியாவில் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,800 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறோமே, நம்மளுக்கு எப்படியும் ஒரு 12,000 தான் வரும்னு நினச்சி நானும் இப்போ ஆல்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா ப்ரைஸ்க்கே அது வந்துருச்சு. சரி, எனிவே நம்மளுக்கான ப்ராடக்ட் நம்மளுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வீடியோலாம் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து லைவாக வாய்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ளோவில் சொல்லி போய்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம இதனால் டீட்டெயிலாக சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது மாதிரி ஹேண்டில் பண்ணி எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு யாரும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காண்டி தான் நான் மெயினாக வாங்கினது. இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது சில பேருக்கு வாய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்காண்டியும் இப்போ எல்லாம் ஒரு காம்போ பேக்காகவே நம்ம எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஃப்யூச்சரில் இன்ஷா அல்லாஹ் உங்கள் லவ் உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னும் மேலும் நீங்கள் கொடுப்பீங்க. ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் மேலும் உங்கள் லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி இன்னும் தரமாக நம்ம வந்து நல்ல டீட்டெயிலாக நம்ம ரிவ்யூ நம்ம சேனலில் வந்து நல்ல வீடியோங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் பாய் நீங்கள் இந்த மாதிரி மொபைல் வாங்குனீங்களே, நம்ம இந்தியாவில் நீங்கள் வாங்கி அனுப்ப முடியுமா சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கை வலிக்குது.
அவங்களுக்கு நான் வந்து சில டீட்டெயில்ஸ் சொன்னேன். ப்ரோ இங்கேருந்து இது மாதிரி அனுப்புனா மொபைல் ப்ரைஸு நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம அங்கே டேக்ஸ் கட்டி தான் ப்ரோ வாங்குவாங்க. யாரும் இங்கேருந்து வர்ற மாதிரி உங்களுக்கு ரிலேட்டிவ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிவிடணும்னு நினச்சேன்னா அது வந்து காஸ்ட் அதிகம் ஆயிரும். ஃபோனை வந்து நீ 70,000 ஃபோன் நீங்கள் இங்கேருந்து நான் வாங்கி நீங்கள் இந்தியாவில் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்களுக்கு எப்படியும் ஒரு 20,000 கிட்ட டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். பின்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆயிரும். உங்கள் ரிலேட்டிவ் யாரும் வந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து துபாயில் இருந்தோ சரி, சவுதியில் இருந்தோ சரி, அவங்க மூலியமாக இது வர வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் அவங்க சொல்லணும்னு இருந்தேன். அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப ஃபேவரட் சப்ஸ்கிரைபர் அவர் என்னென்னா நம்மள்கிட்ட வந்து ஹார்னர் 7 ப்ரோவை பற்றி மேஜிக் 7 ப்ரோவை பற்றி நம்மள்கிட்ட வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாரு. இந்த சவுதியில் லான்ச் ஆகலை. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக வந்து அவங்களுக்காண்டி நான் அந்த வீடியோ பண்ணுறேன். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய சேனலை மறக்காமல் பார்த்து நம்ம கமெண்ட்டுக்கு வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம கமெண்ட் லிஸ்ட்லேயே அவரோட கமெண்ட் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் அவருக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதையும் பண்ணிடலாம். சரியா? அவங்கள வந்து நான் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நான் ஒரு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு மனசில் உள்ளக்குள்ளே தோணுது. இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். சரியா? இப்போதைக்கு நம்ம vlog எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம கேமரா வந்து வீடியோ முடிக்க போகிறோம். அது லாஸ்ட் நம்ம வாய்ஸை கேட்டு வந்துடுங்க. வாய்ஸை கேட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் இப்போ வாய்ஸும் செக் பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஷுப் ஷேராக இப்போ நம்ம கடைக்கு கார் வந்துருச்சு. அதனால தான் இப்போ நம்ம வெளியே வந்து vlog எடுக்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா மைக்கு வந்து எப்படி இருக்குது என்ன நீங்களே ஃபுல் ரிவ்யூ பற்றி நீங்கள் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து போடுறேன். இப்போ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வேறு ஆள் இருக்குங்க. நம்ம ஃப்ரீயாக நின்று பேசலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த மாதிரி பேசணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் வளராமல் பேசுவேன்னு சொல்லி நானும் நினச்சேன். இப்போது எனக்கு ஃபைனலாக இதை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பை பாய்.